அப்படி பிரிந்து 2 பேரும் 2 வேறு திசையில நடந்தாலும் திரும்பி திரும்பி பார்த்து, இப்படி வந்துட்டு சங்கரன் கிட்ட வந்துட்டு சொல்றாரு. அப்பதான் அவரு அவருடைய மனசு திறந்து சொல்றாரு. என்னன்னா, பாரு நான் ஓய்ந்தவர்கள் அப்படின்னா, ஓய்வு பெற்றவர்கள் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எல்லா விதத்திலயும் நிம்மதியா இருப்பாங்க. பென்ஷன் வாங்கி வச்சுக்கிட்டு, ஆ வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா யாருக்கு தெரியும்? என் வீட்ல என்னுடைய மகள், அவள் கணவனை இழந்து ஒரு குழந்தையோட வீட்ல இருக்கிறதோ, என்னுடைய பெரிய மகன் தற்கொலை செய்து இறந்து போனதையோ, இல்ல என்னுடைய சின்ன மகனுக்கு மதுரையில கல்லூரியில சேர்த்த பிறகும் உணவுக்கும் ரயிலுக்கும் காசுக்கு நான் அல்லாடிட்டு இருக்கிறதும், இது எல்லாத்தையும் சமாளித்து கஷ்டப்பட்டு வயோதிகத்துல அதை சமாளிக்க முடியாம சமாளிச்சுட்டு இருக்கிற என்னுடைய மனைவி பற்றிய கதை